உடனே அந்த அம்மா சொல்லுவே, நீதான் 10 புள்ள பெத்தவளாச்சே, நீ ஏண்டி என்ன பேசுற? இன்னொரு கிழவி அவனே சொல்லுது, பெத்ததான் பெத்தேன், 12 பெத்திருக்கலாமோன்னு தோணுது. ஏன் அவனுக்கு 10 பெத்தும் பத்தலையாக்கும், 12 பெத்து இப்ப என்ன நீ சாதிக்க போற? ஆமா, 10 மாசத்துக்கும் 10 பைய குத்துடுறான், பாக்கி இருக்கிற 2 மாசத்தையும் பரதேசி நீ நானுன்னு போட்டி போடு. பெத்ததை பெத்தேன், 12 பெத்திருந்தேன்னா வருஷ தொல்லை இல்லாமலாவது எனக்கு போயிருக்கும் அப்படின்னுச்சு. அதுக்கப்புறம் அந்த கிழவிங்க சொந்த கதையெல்லாம் பேசிட்டு, நான் அப்போ உள்ள இருந்து வெளியே வந்தேன்னா ஒரு 65, 70, 75 வயசு இருக்கும் அந்த பாட்டிங்களுக்கு. என்னை பார்த்த உடனே அவ்வளோ ஒரு வெக்கம். ஐயோ, இந்த ஆத்தா இங்கிட்டு நேரம் இதுக்குள்ளதாண்டி இருந்திருக்குது, அந்த ஆத்தா வீட்டுக்குள்ள இருக்குன்னு தெரியாம நம்ம வாட்டுக்கு கண்டபடி பேசிவிட்டோமே. ஏதா ஒன்னும் நாங்க ஒன்றும் தப்பா சொல்லலையே. இல்லம்மா, இந்த 10 பிள்ளை பெற்ற புண்ணியவதி இதுல யாரு அப்படின்னு அதில் ஒரு அம்மா சொல்லிச்சுன்னா, இவதான் கூறுகிட்ட செருக்கி வாய் இல்லாம ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நான் சொன்னேன், அதெல்லாம் ஒன்றும் சொல்லாதீங்க. ஏத்தா நான் என்னத்தா தப்பா சொன்னேன்? நீ சொல்லு, நீ நல்ல ஊருக்கு போய் நியாயம் பேசுற புள்ள தானே, நீ சொல்லு, நான் என்னத்த தப்பா சொன்னேன்னு சொல்லுன்னேன். இல்ல, நீங்க சொன்னதெல்லாம் சரிதான், நீங்க யாருன்னு பார்க்கணும்னு நான் நினைச்சேன், அதனால தான் நான் வந்தேன். ஆமாத்தா, 10 மயங்களை பெற்றேன், செம்மையா வளர்த்தேன். ஆனா அந்த 10 நாய் இன்னைக்கு என்னைய பார்க்க மாட்டேங்குது இல்ல, என்னைய பந்தாடுறாங்கல்ல. 2 மாசத்துக்கு வாங்கன்னா அவன் பெரியவன்ட்ட வாங்குங்கிறான், இவன் 2ஆவதுவன்ட்ட வாங்குங்கிறான், அவன் 3ஆவதுவன்ட்ட வாங்குங்கிறான். 12 பெத்து தொலைஞ்சேன்னா மாசத்துக்கு 1 எனக்கு காசு கொடுத்துட்டு போயிருக்கும் இல்ல, பாக்கி 2 மாசம் எனக்கு கவலை இல்லாம இருக்கும் இல்லன்னுச்சு அந்த பாட்டு. கேட்கறதுக்கு வேணும்னா நம்மளுக்கு வேடிக்கையா இருக்கலாம், ஆனா ஒரு தாயா இருந்து அவளுடைய நிலைமையை நீங்க யோசிச்சு பாருங்க, எவ்வளவு வேதனையா இருக்கும். அவ சொன்ன மாதிரி 10 பிள்ளையும் அவ வித்தியாசமா வளர்க்கல, ஒன்னாதான் வளர்த்தா. 10 மையங்களுக்கும் ஒன்னாதான் செஞ்சா, அவ ஒன்னாதான் பார்த்தா. ஆனா 10 பிள்ளையும் சேர்த்து ஒரு தாயை பார்க்க மாட்டேங்கிறான். அம்மா சொன்னா, அதா நீ எங்கெங்கயோ போய் பேசுற, என்ன மாதிரியே கூறுகிட்ட சரிக்கிங்க புள்ள விட்டு போட்டு வச்சிருப்பாளுங்க, போற ஊர்ல எல்லாம் கொஞ்சம் சொல்லுத்தா, எப்ப அப்பா அம்மாவை காப்பாத்துக்கடா, அப்பதாண்டா நல்லா இருப்பீங்க அப்படின்னு கொஞ்சம் சொல்லுத்தாங்க. நான் முதல்ல சொல்லுவேம்மா, இருந்தாலும் நீங்க சொன்னதாகவே சொல்லி நான் சொல்றேம்மான்னு நான் எப்பயுமே நான் சொல்லுவேன். அப்பா அம்மாவுக்கு வாழ்கிற காலத்துல அவங்க அருமை யாருக்குமே தெரியறதே இல்லை. சொல்லி வளர, நாம சொல்றதை விட நாம அப்படி நடந்துக்கிட்டா நல்லதுன்னு நான் நினைப்பேன். எப்பயுமே நான் அப்படிதான் நினைப்பேன். நாம எப்படி நடக்கிறோமோ அப்படிதான் நம்ம பிள்ளைங்க நடக்கும். நாம என்ன செய்யறோமோ அதைத்தான் நம்ம பிள்ளைங்க செய்யும். நானே என்னோட பையன், எனக்கு ட்வின்ஸ் 2 பசங்க, சின்ன பசங்க என் பிள்ளைங்க. அப்போ இப்போ 10வது போயிருக்கிறாங்க படிக்கிறதுக்கு. அப்போ என் குழந்தை ரொம்ப குட்டி பசங்க. நான் ஒரு நாள் எங்க அப்பா வெளியே கிளம்புனாரு. அப்போ கார்ல உட்காந்துட்டு திடீர்னு கார் கதவை திறந்தாரு. ஏன்ப்பா அப்படின்னேன். செருப்போட மறந்துட்டேம்மா, நான் வந்து எடுக்கிறேன்னு. அட உட்காருங்கப்பா, நான் எடுத்துட்டு வரேன்னுட்டு காரில் செருப்பை கொண்டு போய் எங்க அப்பா காரில் போட்டேன், கிளம்பி போயிட்டேன். ஒரு 15-20 நாள் கழிச்சு நான் சொற்பொழிவுக்கு எங்கேயோ கிளம்புறேன். கிளம்பும்போது நானும் செருப்பு போடல, காரில் ஏறிட்டேன். கார்ல ஏறிட்டு நான் என் கணவர்கிட்ட சொல்றேன், கார்ல நான் செருப்பு போடலைங்க, இருங்க நான் போய் செருப்பு எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு. எங்க குட்டி அது அங்கேருந்து ஒரு செருப்பு அங்கேருந்து தூக்கிட்டு வந்துச்சு. அம்மாவா இந்தாங்க நீங்க செருப்பு போட்டுக்கோங்க அப்படின்னு எனக்கு கார்ல போட்டுச்சு. நான் நிகழ்ச்சி கிளம்புற வேகத்துல நான் அதை ஒண்ணுமே யோசிக்கவே இல்லை, சரின்னு வாங்கி போட்டுட்டு நான் போயிட்டேன். போய் ஒரு ஐயப்பன் கோயில் சொற்பொழிவு பண்ண முடிச்சுட்டு அவங்க அம்மா, நீங்க கோயிலுக்கு திரும்ப வந்துட்டு போங்கன்னு உள்ள கூப்பிட்டாங்களா. வெளியில செருப்பை கழட்டி போட்டுட்டு உள்ள சாமி கும்பிட்டு வந்து பார்த்தா செருப்பை காணோம். புது செருப்பு, நான் எப்போதும் போற செருப்பு இல்ல, புதுசா வாங்கி வச்சிருந்ததை சரி புள்ள எடுத்துட்டு வந்துருச்சேன்னு நான் போட்டேன். எனக்கு அப்பெல்லாம் ஒன்றும் தெரியல, இந்த செருப்பு காணாம போன ஒட்டி தான் நான் எங்க வீட்டுக்கார்ட்ட சொன்னேன். நானே எடுத்து போட்டிருந்தா கூட நல்ல செருப்பு, பழைய செருப்பாக எடுத்து போட்டு அதை தொலைஞ்சு போயிருக்கோம். ஒரு வாட்டி கூட நான் போடவே இல்லை. இந்த புது செருப்பு அந்த பையன் இன்னைக்கு தூக்கிட்டு வந்து கொடுத்தான், அது காணாம போயிடுச்சேன், எப்படி அவன் தூக்கிட்டு வந்து கொடுத்தான் அப்படின்னு கார்ல வரும்போது நான் யோசிக்கிறேன். அப்பதான் என் கணவர்கிட்ட நான் சொல்றேன், அன்னைக்கு அப்பா கார்ல ஏறினாருங்க, நான் ஒரு செருப்பு போடணுன்னே கையில நான் செருப்பு எடுத்துட்டு போய் எங்க அப்பாவுக்கு கார்ல போட்டதை இந்த குட்டி எங்கேயோ நின்று பார்த்துருக்கு. நான் கவனிக்கல, அது எங்கேயோ நின்று பார்த்துருக்கு. ஓ, இது மாதிரி யாராவது கேட்டா நம்ம எடுத்துக்கொண்டு கொடுக்கணும் போல இருக்குன்னு அதுக்கு தெரிஞ்சிருக்கு. குழந்தைங்களுக்கு நீங்க எதையுமே வாயால சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்கிறத விட நாம் வாழ்ந்து காட்டிவிட்டால் அவர்கள் அதை சிறந்த பாடமாக எடுத்துக்கொள்வார். அதுதான் சரியான பாடம். நாம நம்ம அப்பா அம்மாவுக்கு இன்னைக்கு என்ன செய்யறோமோ அதை அப்படியே நாளைக்கு நமக்கு
நமக்கு என்ன பண்ணும், திரும்ப வரும். அதனால எதை செய்யறதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நமக்கு என்ன வேணும்னு நினைக்கிறோமோ அதை நாம செஞ்சு வச்சிட்டோம்னா நமக்கு மரியாதை. என்ன, வயசாக வயசாக எல்லாத்துல இருந்தும் 4 அடி பின்னாடி தள்ளிடணும். அப்ப இந்த மாதிரியே போய் முன்னாடி முன்னாடி நிக்க முடியாது, போதும் அப்படிங்கிற எண்ணம் வந்துடணும். அதுதான் பெரியவங்களுக்கு அழகு. அப்பதான் ஒரு மரியாதைங்கிறது இருக்கும். பெற்றவர்களுக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்கணும்னு வளர்கிற காலத்துல சொல்லி கொடுக்கணும். தாய் தந்தையரை விட உயரிய தெய்வமே கிடையாது. அவர் சொல்ற இந்த வேதம், புராணம், இதிகாசம்னு அத்தனையும் தாயை உயர்வாக பேசுகிறது. அதனால்தான் இந்த உலகமே அம்பிகையை மையமாக கொண்டு சுழல்கிறது. அப்பேற்பட்ட தாயை நீங்க சொன்னீங்கிற ஒரே காரணத்தினால நான் கொண்டுட்டேன். இப்ப எனக்கு அந்த தாயை நீங்க திருப்பி தரணும், அதுதான் எனக்கு வேணுங்கிற வரம்னு அவர் என்ன பண்ணார், ஒரு மந்திரம் சொல்லி கொடுத்தார். இந்த மந்திரத்தை சொல்லி இந்த கமண்டலத்தில் இருக்கிற தண்ணி எடுத்துட்டு போய் உன் தாயாரின் தலையை எடுத்து உடல்ல வச்சு தண்ணீரை தெளி, உன் தாய் உயிர் பெறுவாழ்ல. அவர் அந்த மந்திரத்தை பரசுராமர் வேக வேகமா கத்துக்கிட்டு தாயாரின் தலையை எடுத்து உடல்ல வச்சு இந்த தண்ணியை தெளிச்சார். அந்த உருவம் உயிர் பெற்று எழுந்து நிற்குது. அப்பதான் பார்த்தார், ஒரு தப்பு பண்ணிட்டார். அவசரத்துல தாயின் தலையை எடுத்தாரே தவிர அந்த பெண்ணின் உடல்ல கொண்டு போய் வச்சுட்டார். அப்பா நான் தப்பு பண்ணிட்டேன் பாடினார். அப்பா சொன்னார், எது நடக்க வேண்டுமோ அதுதான் நடந்தது. அவள் இதுவரைக்கும் உனக்கு மட்டும்தான் தாய், இந்த வினாடி முதல் எனக்கும் இனி அவள் தான் தாய். தலை மாறி வந்தவள் மழை மேகத்துக்கு உரிய தெய்வமாக இனி இந்த பூ உலகில் விளங்குவாள். மழைக்கு உரிய அதிபதியாக மாறி என்று சொல்லக்கூடிய மழையை தரும் தெய்வமாக அவள் விளங்குவாள். தீய சக்திகளை அழித்து தூய சக்திகளை வாழ வைத்து மக்களுக்கு வேண்டும் என்கின்ற செல்வ நலன்களை மழை போல் அருளுகிற தெய்வமாக அவள் விளங்குகிற காரணத்தினால் அவளுக்கு இனிமேல் மாரியம்மன் என்கின்ற பெயர் விளங்க கடவுது அப்படின்னு அவர் சொன்ன பிறகு பூமிக்கு வந்த தெய்வம் மாரியம்மன்.